வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 6.2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.2ல இந்த இபி பில் இன் ருப்பீஸ். ஸோ இபி பில் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவோம் இல்லைங்களா, அது எதில் கொடுத்துருக்காங்களா, ருப்பீஸில் இருக்குங்களா. ஆஃப் ஈச் ஆஃப் த 26 ஹவுசஸ் இன் எ வில்லேஜ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் 26 ஹவுசஸ் இருக்குங்களா, 26 வீடுகள் இருக்குங்களா, ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்களாம். ஆர் கிவன் பிலோ. ஸோ கீழே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த 26 வீட்டுக்கும் எவ்வளோ பில் அப்படிங்கிற தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் த ஃப்ரீக்வன்சி டேபிள். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃப்ரீக்வன்சி டேபிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி டேபிள் வேணும்னா கிளாஸ் இன்டர்வல் வேணும், நமக்கு டேலி மார்க்ஸ் வேணும், அப்புறம் தான் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ பாருங்கள், இந்த இபி பில் ஃபஸ்ட்டு வீட்டுக்காரர்களுக்கு 250னா செகண்ட் வந்து 200, 120 அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், மேக்ஸிமம் பில் அமௌண்ட் வேணும், மினிமம் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியணும், ரேஞ்ச் தெரியணும், அதுக்கப்புறம் தான் என்னது கிளாஸ் இன்டர்வல் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டாலேருந்து நம்ம இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, மேக்ஸிமம் பில் அமௌண்ட். மேக்ஸிமம் பில் அமௌண்ட் அப்படின்னா இருக்கிறதுல இந்த வேல்யூவில் எது அதிகமோ அதுதான் மேக்ஸிமம் பில் அமௌண்ட். ஸோ இங்கே பாருங்கள், 120லேருந்து ஆரம்பித்து எதோட முடியுது அப்படின்னா 800ஓட முடியுது. அப்போ மேக்ஸிமமாக எந்த அமௌண்ட் அப்படின்னா 800. அடுத்து மினிமம் பில் அமௌண்ட் அப்படிங்கும்போது மினிமம்ங்கிறது என்னது, நமக்கு இருக்கிறதுலே கம்மி. எவ்வளோ பில்லு பாருங்கள், இந்த தேர்ட் ஹவுஸில் 120 ருபீஸ் மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. அப்போ மினிமம் பில் அமௌண்ட் வந்து நமக்கு 120 அப்படின்னு கிடச்சிச்சிங்களா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ரேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். ரேஞ்சுக்கான ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ 800ன்னு தெரியும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ 120ன்னு தெரியுங்களா. அப்போ 800 மைனஸ் 120 கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 680 கிடைக்குது. ஸோ 800ல் 120 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 0 ஆகிடும். 0லேருந்து 2 சப்ராக்ட் பண்ண முடியாது, 10 ஆகிடும். இது 7 ஆகிடும். 10ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 8, 7ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 6. அப்போ 680 அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா. சாரி, இங்கே வராது. ஸோ ரேஞ்ச் எவ்வளோ கிடச்சிருக்கு, 680 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கிளாஸ் சைஸ் கண்டுபிடிக்கணும். இது என்ன பண்ணணும், கிளாஸ் இன்டர்வலில் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி டேலி மார்க்ஸ் போட்டு அப்புறம் தான் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியுங்களா. அப்போ கிளாஸ் சைஸ் நமக்கு வேணும். இப்போ கிளாஸ் சைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வேல்யூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 120, 215, 200, 300லேருந்து அப் டு 800 வரைக்கும் இருக்குது. அப்போ நான் என்னோடய கிளாஸ் சைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 பிரிக்கிறேன். கிளாஸ் சைஸ் எப்படி பிரிக்கிறேன், 100 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 120 அப்படிங்கிறது எதுக்கு நடுமத்தில் இருக்கும், 100க்கும் 200க்கும் நடுமத்தில் இருக்கும். அதே 225 அப்படின்னு எதுக்கு நடுமத்தில் இருக்கும், 215 அப்படின்னா 200க்கும் 300க்கும் நடுமத்தில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கிளாஸ் சைஸ் நான் 100 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது பாருங்கள். ஸோ அப்போ கிளாஸ் சைஸ் நான் என்ன பண்ணுறேன் 100ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு 120 அப்படிங்கிறது எங்கே தான் இருக்கும், 100க்கும் 200க்கும் நடுமத்தில் தான் இருக்கும். இப்போ 10க்கும் 20க்கும் நடுமத்தில் இருக்குமா, இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் சைஸ் ஒரு 100ன்னு எடுத்துகிட்டு அப்போது இது எத்தனை இன்டர்வலாக பிரிக்கலாம், ஓகேங்களா, எத்தனை இன்டர்வலாக பிரிக்கலாங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் பாசிபிள் கிளாஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு ரேஞ்ச் டிவைட் பை கிளாஸ் சைஸ் அப்படிங்கிறத ஃபார்முலா. நம்மளோட ரேஞ்ச் தெரியும், என்னது 618 தெரியும். கிளாஸ் சைஸ் வந்து 100 அப்படின்னு எடுத்துட்டோங்களா. இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 680 டிவைட் பை 100 அப்படின்னு வரும்போது ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். மீதி 68 டிவைட் பை 10 இருக்குங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்மளோட டினாமினேட்டரில் 10ஓ 100ஓ 1000ஓ இருந்துச்சு அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். அப்போ மேலே இருக்கிறது அப்படியே எழுதி கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஜீரோ இருந்தால் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணுங்களா. அப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வல் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6.8 அப்படின்னு கிடைக்குது. அப்போ கிளாஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு 6.8. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 6.8 அப்படிங்கிறது எதுக்கு நடந்ததில் வரும், 6க்கும் 7க்கு வரும். 6.8 6க்கு பக்கத்தில் இருக்கா 7க்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னா 7க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ 6.8 இட்ஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னா தோராயமாக 7க்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா 6.1 6.2னா 6க்கு பக்கத்தில் இருக்கும். 6.8 அப்படின்னா 7க்கு நியரஸ்ட்டாக போனதுனால நம்ம என்ன பண்ணுறோம் 7 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீக்வன்சி டேபிள். நமக்கு ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கு என்னென்ன தேவையோ கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஃப்ரீக்வன்சி டேபிள் வரைஞ்சிக்கலாங்களா. கிளாஸ் இன்டர்வல் வந்து நமக்கு 7 கிடச்சிச்சு. ஸோ எப்படி பிரிக்கிறோம், 120 தான் ஃபஸ்ட்டு வேல்யூ. அப்போ 100க்கு 200க்கு நடுமத்தில் இருக்குங்களா. ஸோ அப்போ 7 இன்டர்வலாக பிரிக்கிறோம். அப்போ 100 to 200, அடுத்து 200 to 300, அடுத்து 300 to 400, 400 to 500, 500 to 600, அடுத்து 600 to 700, அப்புறம் நமக்கு எது வரைக்கும் இருக்குது 700 to 800 வரைக்கும் இருக்குது.
அப்போ 700 to 800 அப்படின்னு நமக்கு கிடைக்குங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், நமக்கு மினிமம் வேல்யூ வந்து 120, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 800. ஸோ அப்போ எத்தனை கிளாஸ் இன்டர்வல் நம்ம பார்த்தோம், 7 கிளாஸ் இன்டர்வலில் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோங்களா. அப்போ 100 to 200ங்கிறது 1 2 3 4 5 6 7 கிளாஸ் இன்டர்வல். ஸோ இது 1, இது ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், 7 கிளாஸ் இன்டர்வலாக பிரித்தாச்சு. இப்போ டேலி மார்க், அந்த டேலி மார்க் எப்படி கண்டுபிடிப்போம், அப்போது இது கொடுத்துருக்கக்கூடிய அவங்க கொஷினில் கொடுத்துருக்கூடிய கிவன் டேட்டாவில் 100 to 200ல் எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 100 to 200ல் எத்தனை டேட்டா இருக்குதுன்னு பார்க்கணுங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்போ கிவன் டேட்டாவில் பாருங்கள் 100 to 200 எத்தனை இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ 120 அப்படிங்கிறது 100 to 200க்குள்ளே தான் வரும். ஸோ 1, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 180 100 to 200க்குள்ளே தான் வரும். அடுத்து 170 பார்த்தா 100 to 200க்குள்ளே வருங்களா. ஸோ அடுத்து எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ 100லேருந்து 200க்குள்ளே எத்தனை டேட்டா இருக்குது, 120 ஒன்று இருக்குது, 180 ஒன்று இருக்குது, 170 ஒன்று இருக்குங்களா. ஸோ அதை போய் அங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுது, நமக்கு மொத்தம் 3 டேட்டாஸ் இருக்குது. அப்போ எத்தனை டேட்டா இருக்குது, 3. ஒன்று 120, ஒன்று 170, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 118 இருக்குது. அப்போ டேலி மார்க்கில் என்ன பண்ணுவோம், 3 கோடு போடுவாங்களா. அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன, 3ங்களா. அதே மாதிரி 200 to 300ல் பார்க்கணும். 200 to சேம் டேபிளில் 200லேருந்து 300 வரைக்கும் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா. அப்போ 200 to 300 பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 215. ஸோ 215 இருக்குது. அடுத்து 200 இருக்குது. அடுத்து 210 இருக்குது. இந்த 800 வராது, இது முன்னே போட்டது. 204 இருக்குது. அடுத்து 220 இருக்குது. 290 இருக்குங்களா. அப்போ எத்தனை டேட்டா இருக்குது, நமக்கு 6 டேட்டாஸ் இருக்குது. அப்போ 200லேருந்து 300க்குள்ளே எத்தனை டேட்டா இருக்குது, 6 டேட்டா இருக்குங்களா. அப்போ போய் அந்த ஃப்ரீக்வன்சி டேபிளில் போடுவாங்களா. அப்போ 200 to 300க்குள்ளே நமக்கு எத்தனை டேட்டா இருக்குது, 6 இருக்குது. அப்போ டேலி மார்க்கில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 4 லைன் அப்படியே போட்டுப்போம், 5த்துக்கு இப்படி ஒரு கோடு போட்டுப்போம், 5 ஆகிடுச்சு, 6க்கு இப்படி ஒன்று போடுவோங்களா. அப்போ ஃப்ரீக்வன்சி 6. அதே மாதிரி 300 to 400 நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா அதுவும் 6 தான் இருக்குது. அப்போ 6 லைன். ஸோ அந்த டேபிளில் தான் நம்ம போய் பார்க்கணும். 4 லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுப்போம், ஒரு லைன் க்ராஸ் அவுட் பண்ணிப்போம், 5 ஆகிடும், இது ஒன்று 6. அப்போ 6. அதே மாதிரி 400 to 500 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 டேட்டா தான் இருக்குது. அப்போ நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, 2. அதே 500 to 600லேயும் 2 டேட்டா தான் இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சியும் 2 தான். அடுத்து 600 to 700ல் நமக்கு எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னா 3 டேட்டாஸ் இருக்குது. அப்போது ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து 3. 700 to 800லேயும் எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னா நமக்கு 4 டேட்டாஸ் இருக்குது. அப்போ 4 லைன் போட்டு 4னு போட்டு போங்களாம். இப்போ இதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். இதோட டோட்டல் கண்டுபிடிக்கலாங்களா. ஸோ அப்போ டோட்டல் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணுங்களா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும், இந்த 3 6 இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும். 6 + 3 9ங்களா. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 26ன்னு கிடைக்கும். அப்போ இந்த டேபிளோட ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து என்ன அப்படின்னா 26 தான் கரெக்டான ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.